உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன ராஜபாண்டி, நம்மச்சா மாமா கையில போய் இவ்வளவு துணியை குடுக்கற, அவரால் தூக்க முடியுமா? நம்மச்சா எப்படி கேட்டா, எங்க அப்பா நினைச்சாருன்னா பெத்த பிள்ளைக்காக மலையே தூக்குவாரு. நான் போய் ஆஞ்சனையுடைய பக்தன்ல போலாமா? போலாம். Follow me. ஓ, நீ முன்னாடி போறியா? அப்ப I follow you. எப்படி இருக்காங்க பாருங்க. போலாமா? போலாம். ரைட்டு, நம்ம ஆளை பார்க்க போவோம். நல்ல வேளை இந்த தருதல பைய ஏன் தலையில 4 பொட்டியை தூக்கி வைக்காம போனான். நீ வா, பந்தி போட்டாங்களான்னு நம்ம போய் பாப்போம். மேக்கப் போடுங்க. நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. நாங்க எதுக்கு வெளியே இருக்கணும்? நீங்க மேக்கப் போடுங்க, நாங்க பாட்டுல எங்க வேலையை பாக்குறோம். ஏத்தா, நீ போய் இதெல்லாம் ரூம்ல வச்சுட்டு வந்துறியா? சரி, கொஞ்சம் தள்ளுங்க. நான் உங்களுக்கு மேக்கப் போட வந்திருக்கேன். மேக்கப் போடுறப்போ மனசு சந்தோஷமா இருந்தாதான் முகம் அழகா இருக்கும். நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? உங்களோட மனசுக்குள்ள யார் இருக்கா? என்ன இருக்குன்னு கேட்டேன். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிச்ச வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னம்மா நீ இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? துளசிக்கு என் மகனை ரொம்ப பிடிக்கும். அது வேற யாரையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இல்ல. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி எதையாச்சும் கேட்டாதான் அவங்க மனசை விட்டு கலகலப்பா பேச ஆரம்பிச்சு ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்பதான் எனக்கும் மேக்கப் பண்ண ஈஸியா இருக்கும். அதனாலதான் கேட்டேன். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்மா. ஓ அப்படியா? அப்ப நீங்க என்ன வேணுமாலும் கேளுங்க, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் இல்லைல்ல? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? இல்ல, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்கிட்ட எதையுமே ஒளிக்காம மறைக்காம சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நீங்க மேக்கப் போட தானே வந்திருக்கீங்க? ஆமாங்க. அப்போ அந்த வேலையை மட்டும் பாருங்க. துளசி, என்ன நீ உனக்கு மேக்கப் போட வந்தவங்க கிட்ட இப்படிதான் கோமா பேசுவியா? இருக்கட்டுங்க. அவங்க யாருகிட்ட கோவமா பேசினாங்க? என்கிட்ட தானே. பரவாயில்ல. இல்ல, உங்கள மாதிரி கஸ்டமர்ஸ் கோவப்பட்டா அத நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். என்னங்க, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, கையை முதல்ல விடுங்க. ஏன் மேக்கப் போட வேண்டாமா? நான் உன் கையை தொட்டதுமே உன் மனசுக்குள்ள என்னவோ பண்ணுதில்ல. இதுதான் காதலோட பவர் துளசி.
கையை விடுறீங்களா? கையிலேயே நீங்க மேக்கப் போட போறீங்க? என்னாச்சு புள்ள? இல்லைங்க, மேக்கப் போடுறது மட்டும் இல்லாம எனக்கு நல்ல கைரேகையும் பார்க்க தெரியும். அதுக்காக தான் இவங்க கையை பிடிச்சேன். கோவப்படுறாங்க. எனக்கு கைரேகைலாம் ஒன்னும் பார்க்க வேண்டாம். மேக்கப் போட்டீங்கன்னா போதும். ஏன் புள்ள, அந்த பொண்ணுதான் கைரேகை பாக்குறேன்னு சொல்லுதுல, பார்த்தா என்ன என்ன ஏதுன்னு சொல்லட்டும். ஐயோ, என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களோட கைய பார்த்தே உங்களோட கல்யாண வாழ்க்கையை நான் அப்படியே புட்டு புட்டு வைப்பேன். சொல்லட்டுமா? சொல்லுமா. உங்க மனசுல இப்போ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற குழப்பம் இப்ப இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. மனசுல நினைச்ச நினைப்பு நிச்சயமா நிறைவேறும். இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா நான் கனவுல கண்டது எல்லாம் நடந்துருமோ? என்னங்க, நீங்க நினைச்சது நடக்கும். கவலைப்பட வேண்டான்னு தான் நான் சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு நீங்க இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அடிச்சு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க நினைச்சது நடக்கும். இல்ல, நான் நினைச்சது நடக்க கூடாது. என்ன சொல்றீங்க? நான் நினைச்சது நடந்துருமோங்கிற கவலையில தான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னு அது நடக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் புள்ள, அப்படி என்னத்த கண்டுட்ட? சொல்லு புள்ள. ஒரு கெட்ட கனவு கண்டேன் அத்தை. அது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கனவு கண்டுட்டு யாராவது அதை நினைச்சிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ தைரியமா இருப்புல. மோனே, அரசாங்கமே 2 புள்ள பெத்துக்கோ சந்தோஷமாயிருன்னு சொன்னப்பா நான் ஒத்த புள்ள பெத்துக்கிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருந்தப்பா. ஆனா அந்த வருத்தம் இப்ப எனக்கு கிடையாது. ஏன்னா ஏன் போய் உனக்காக ஒரு தடவை சுமந்தா போதல்ல, இன்னொரு ஆட்டி சுமக்கிற அவசியம் தேவையில்லை பாரு. ஓ பாப்பா. சரிப்பா. இந்த உலகத்திலேயே பெத்த அப்பங்காரனா அஸ்டண்டா பயன்படுத்தின முத ஆளு அது நீயே தாண்டா இருப்பமா அவனை. தோ இருக்குப்பா தொலைச்சிருவோமே. அது கூட பெத்த புள்ளிக்காக பண்ண மாட்டியா? இதெல்லாம் ஸ்டண்ட் மேன் வர சொல்லிட்டு இருக்க. இதை தூக்க முடியல ஒன்னால. என்ன பெல்ட் அடிக்க சொன்னா கூட பெல்ட் அடிப்பேன்டா. இப்படி துணியை சுமக்க சொல்றிய? ஏங்க, துளசி கனவு அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவ மனசுல அப்படி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. என்ன புள்ள, என் பேச்ச கூட கேட்காம கவலைப்பட்டு இருக்க? ஏய் உடஞ்சப்பா, என்னாச்சு புள்ள? அது ஒண்ணு இல்ல அத்தை. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உடஞ்சப்பானு ஏதோ சத்தம் கேட்டதும் நீங்க பாட்டுக்கு டக்குன்னு எந்திரிச்சிங்களே, ஏன்? இந்த ரூமுக்கு வர வழியில வெளியில ஒரு உடஞ்ச பானை இருந்துச்சு. அத பத்தி யாரோ பேசிட்டு போறாங்க போல இருக்கு. நீங்க என்னன்னா உங்களை கூப்பிட்ட மாதிரி டக்குன்னு எந்திரிச்சிட்டீங்க. ஏன், உங்க பேர் என்ன உடஞ்ச பானையா? அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. அப்படியே வாப்பா. என்னடா
உங்க அப்பா ஜவுளி கடைக்கு போறது மாதிரி என்னமோ பெட்டி அடிக்கி தூக்கிட்டு வந்திருக்காரு. அது ஒண்ணும் இல்லம்மா, என்னையும் செல்லக்கூடிய இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டோ எடுக்க போறானுங்களா, அதுக்காக தொலைச்சிச்சாலாம் என்ன ட்ரெஸ் போடுதோ அதுக்கு மேட்சிங்கா நானும் ட்ரெஸ் போடணும்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் மொத்தமா வாரி எடுத்துன்னு வந்துட்டேன். அது சரி, அதுக்காக பொதி மூட்டை சுமக்கிற கழுதையாட்டம் நான் தான் கிடைச்சனாப்பா. ஏன் செல்லா, நீயும் பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிற, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? நான் எதுக்கு வாங்கணும்? ஏன் பெத்த பிள்ளைக்காக இத கூட சுமக்க மாட்டீங்களா? அவனை நான் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன், ஞாபகம் வச்சுக்க. அப்படி சொல்லுமா, போறதான் பண்றாரு உங்க வீட்டுக்காரு. பேசுவீங்க, உங்களை சொல்லி குத்தம் இல்ல. எனக்கு கட்டினதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை. இப்போ அதெல்லாம் அப்படியே சேர் பக்கத்துல இது வச்சிருந்தா செலவிடி, சரி. என்ன கலர் ட்ரெஸ் போடுறியோ அதை என்கிட்ட சொல்லிடு, அதுக்கேத்த போட்டு. என்னப்பா நீ கொஞ்சோண்டு தான் பொட்டி கொடுத்துக்கிறேன், அதை விட பத்திரமா வச்சுக்க முடியல உன்னால. உன்னை போய் எத்தனை சொன்ன பாரு, எடு எல்லாத்தையும். எல்லாம் என் நேரம். நீ தாலி கட்டின அடுத்த செகண்ட் நான் காவிய கட்டிட்டு எப்ப சாமின்னு கிளம்பிடுறேன்டா. முதல்ல கிளம்பு போ. ஒரு தடவை தலையில முட்டிட்டு விட்டா தலையில கொம்பு முளைக்கன்னு நேத்து ஒரு படம் பார்த்தேன். அதுல கதாநாயகி சொல்லிச்சு, நீ எப்படியும் என் தள்ள கொம்போட பார்த்தா பார்க்க நான் சத்தியமா நல்லா இருக்க மாட்டேன். அதனால பரவாயில்ல, அட்டட்டா 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 என்ன ஏதோ செய்கிறாய், அட்டட்டா 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 என் நெஞ்சை கொள்கிறாய். கையை விட்டு பாட்டு பாடு. எப்போ நேரத்துக்கு முன்னாடி காவி கட்டு போறேன்னு சொன்ன வாய் இப்ப காதல் பாட்டுலாம் பாடுது. அதானே ஏங்க, பையன் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? நானா பண்ண, அது என் வாய் தானா பாடுது. அப்படி என்ன அதிசயத்தை கண்டுட்டீங்க? அதிசயம்தான். எப்போ எப்போ என்ன அந்த ஆண்டி அப்படி பாத்துட்டு இருக்க? அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செலவுடி கிட்ட காட்டணும். ஓகே, எடுத்துக்கிறேன். அப்படியே பத்திரமா வைப்பா. செலவுடி நீ என்ன ஏதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணு. நம்ம செலக்ட் பண்ணி மேட்சிங். ஆமா பண்ணி, இது யாரு? அது நான் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட வந்திருக்கேன். ஓ அப்படியா? அழகுக்கு அழகு சேர்க்கிறவங்களா நீங்க? அதனால தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கவனிச்சியா, உன் புருஷன் அப்படியே பாராட்டிட்டு இருக்காரு. அதானே நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயாவுக்கு இப்பதே வாலிபன் திரும்புது போலயே. அது எப்போ போச்சு என்கிட்ட திரும்பி வர்றதுக்கு? அது எப்பயும் என்கிட்ட தான் இருக்கு. பியூட்டி பார்லர் கேர்ள், உன்ன மாதிரியே என் மருமகளுக்கும் நல்ல மேக்கப் போட்டு அழகு சேர்த்துருங்க. எப்போ என்னப்பா என் செலவுடி அழகு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா? நான் அப்படி சொல்லலாமா அவனை? வேற எப்படி சொல்ல? பாரு என் செலவுடி முகமே வாடி போச்சு நீ சொல்லி. செலவுடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க அப்பா வயசாயிடுச்சுல, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அம்மாடி மருமகள, நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா, நீ தப்பா நினைச்சுக்காத. நான் உங்களை தப்பா நினைப்பேனா மாமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் செலவுடி அப்புறம் நீ ஒரு மாதிரி இருக்கிற? ஏமா சொல்லிச்சா? மோ நான் மாமியான்ற கத்த காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஏயா ஏன் மருமகளை நான் அப்படி பண்ணுவேனா? துவாரு சில வீட்டுல இந்த மாமியாருங்க மகனுங்க வீட்டுல இருக்கிறப்ப மருமகளை நல்லபடியா பாக்குற மாதிரி கவனிச்சுட்டு அவங்க அந்த பக்கம் வெளில போனதுக்கு அப்புறம் மருமகளை போட்டு தேலா கொத்துவாங்க. துபார் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் இல்லாத போது காட்ட ஆரம்பிச்சா பிச்சிரும் பிச்சி. உன்னல்ல உன் வீட்டுக்கார இப்போ தொல்லை வச்சிரும் பொண்டாடிக்கிட்ட. பாத்தியம்மா என்ன பேச்சு பேசுறியான்னு?
இவன் இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல. இப்ப என்னையவே குத்த சொல்றேன் பாரு, கேட்டுக்கங்க. செலவுடி, நீ எதுவும் கவலைப்படாத. இந்த மாமா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஓகே? சரி மாவன, இப்படி நேரத்தை கடத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போட்டோ ஷூட் பண்ண நேரமாச்சுல. எப்போ இருப்பா. ஐயா ராஜபாண்டி, நீ என்னம்மா 4 பேர் முன்னாடி ஜோடியா நின்று போட்டோ எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏன் 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 நல்லா இருக்காது? இப்போ அதான் ட்ரெண்டு. பியூட்டி பார்லர் ஆண்டி, ஏங்க உங்களதாங்க. என்ன சொல்லுங்க. பாருங்க, என் செல்ல குட்டிக்கு அழகா சூப்பரா மேக்கப் போட்டு விடணும். சரி. இந்த அழக பேரழகிய ஆக்கிரியோ இல்லையோ, ஆனா இந்த அழக கெடுக்காம இருக்கணும். என்ன? அதெல்லாம் நீங்க அசந்து போற மாதிரி சூப்பரா பண்ணிடுவேன். எத்தனை சினிமா ஸ்டாருக்கு நான் மேக்கப் போட்டு விட்டுருக்கேன் தெரியுமா? சினிமா ஸ்டார் ஆவா? நீங்களும் பாக்கிறதுக்கு சும்மா ஜிகி ஜிகின்னு சினிமா ஸ்டார் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஓஹோ, அப்படியா? இவ ஒருத்தி அப்படியா இப்படியான்ட்டு. என்ன செல்லம், என்ன மாதிரி ஒரு ஏக பத்தினி விரதனை போய் இப்படி சந்தேகப்படுற? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆனா எப்போ நீ அந்த ஆண்டிய பாக்குறது ஏக பத்தினி விரதம் இருக்கிறவன் பாக்குற மாதிரி இல்லப்பா. எனக்கு வில்ல வேற எங்க இல்ல, நீயே போதும். பியூட்டி பார்லர் இருக்க, நீ ஒன்னும் மனசுல எதுவும் வச்சுக்காத. சரி. அது என்னது பொட்டு மாதிரி? இது மவனே, அது மச்சண்டா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அச்சம்மா. ஆமா, மச்சம்தான். ஆமாப்பா, சில பேருக்கு முகத்துல மச்சம் இருந்தா அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லையா? நம்ம நயன்தாராவுக்கே உதடுக்கு மேல மச்சம் இருக்கிற மாதிரி என் செல்லக்குட்டிக்கும் அதே மாதிரி வச்சு விடுறீங்களா? சரிங்க. ஏன் பியூட்டி பார்லர் கேர்ள், உனக்கும் உதட்டுக்கு மேல மச்சம் இருக்கா? ஏன் இருந்தா என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன், சும்மா ஒரு விவரம் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். அவ்வளவுதான். வயசாகுது. எப்போ நீ விடுற சொல்லு இருக்குதுல, மாப்பே போடணும். ஆனா அங்க என்ன நல்லா இருக்குதுன்னு அப்படி நீ பாத்துட்டு இருக்க. அங்க பாரு, ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போடுற மாதிரி இருக்கு. எனக்கு மேல பாடியா இருக்கிறாங்க. மவன, கொஞ்சம் கூட உனக்கு ரசனே இல்லடா. நயன்தாரா, திரிஷா, சமந்தா 3 பேரையும் ஒன்னா மிக்ஸில போட்டு ஒன்னா சேர்த்த கலவை மாதிரி நிக்கிறாடா. அவளை போய் நாக்குல நரம்பு இல்லாம ஆம்பளையாட்ட இருக்கேன்னு சொல்றிய? ரொம்ப கேவலமான டேஸ்ட் பா உனக்கு. கேர்ள், நீங்க ஆம்பளைக்கெல்லாம் மேக்கப் போடுவீங்களா? போடுவேன் சார். அப்போ நான் தேவைப்படுறப்ப கூப்பிடுறேன். உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க. அது இத கொடுப்போம். இந்த ஆள என்ன படிக்க போறாரு. இந்தாங்க. இவ ஒருத்தி சும்மா முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறா.
செலவுடி அவர் கிடக்குறாரு. இந்த பாரு, உனக்கு உன் Dress கலருக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு Dress செலக்ட் பண்ணி கொடு. நான் ஓகே. இது நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். எனக்கு நீ தான் செலக்ட் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். நினைச்ச மாதிரி செலக்ட் பண்ணிட்ட செல்லம். என் மனசும் உன் மனசும் எப்படி ஒரே மாதிரி இருக்குது பாத்தியா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நம்ம மனசு அப்படித்தான். ஐயா ராஜபாண்டி, ஏதாவது நான் வாயில பேசுற போறேன், முதல்ல உங்க அப்பாவை கூட்டிட்டு போயிரு. சரி சரி. ஏன்பா வா, நல்ல நாள் அப்ப எதுக்கு அம்மா திட்டு வாங்கினே இருக்கிற? நான் போய் ரெடியா இருக்கேன், வந்துடுறேன். வாப்பா. ஓகே, வா bye. வா. ஏமா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறிய? போட்டோ எடுக்கணும்ல, புள்ளைய கொஞ்சம் ரெடி பண்ணி விடு. சரிங்கம்மா. போட்டோ எடுக்க ரெடியான்னு சின்ராசனை கேட்டாங்க. ரெடி ஆயிட்டேன். போதும், நான் ரெடி ஆயிட்டு வரேன், நீங்க போங்க.